நண்பின் சொந்தங்களுக்கு வணக்கம். இது செந்தமிழன் சீமான் அவர்களுடைய இன்றைய அறிக்கை. கீழ்பவானி கால்வாய் பாசனத்திற்கு தேவையான நீரை உடனடியாக தமிழ்நாடு அரசு திறந்துவிட வேண்டும். சீமான் வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சி. கரூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கீழ்பவானி பாசனத்திற்கு உரிய 5ஆம் நனைப்புக்குரிய நீர் திறக்காத காரணத்தால் பயிர்கள் கருகத் தொடங்கியுள்ளதால் வேளாண் பெருங்குடி மக்கள் அதிர்ச்சியும் மிகுந்த வேதனையும் அடைந்துள்ளனர். வேளாண்மைக்கு உரிய நீரினை திறக்காமல் தமிழ்நாடு அரசு அலட்சியம் செய்து வருவது வன்மையான கண்டனத்துக்குரியது. கீழ்பவானி பாசனத்திற்கு ஆண்டிற்கு 6 முறை தண்ணீர் திறந்து விடுவது வழக்கமான நடைமுறையாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு அது 5 முறையாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பயிரிடப்பட்ட எள், நிலக்கடலை, சோளம், உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையும் அச்சமும் அடைந்துள்ளனர். பவானிசாகர் அணையிலிருந்து வழங்கப்படும் நீரினை முறைப்படுத்தினாலே வேளாண் பாசனத்திற்கு தேவையான நீரினை தடையின்றி வழங்கிட முடியும். இதுகுறித்து வேளாண் பெருங்குடி மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் தமிழ்நாடு அமைச்சரிடம் இருமுறை நடத்திய பேச்சுவார்த்தையும் எவ்வித தீர்வும் ஏற்படாமல் தோல்வியடைந்துள்ளது. உரிய காலத்தில் உரிய அளவில் நீரினை திறக்காமல் நீர்வளத்துறை அதிகாரிகளும் தமிழ்நாடு அரசும் தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வருவது கொடுங்கோன்மையாகும். ஆகவே விவசாயிகள் அரும்பாடுபட்டு விதைத்து விளைவித்த பயிர்கள் கருகி பெரும் நட்டத்திற்கு ஆளாவதை தடுக்க தமிழ்நாடு அரசு உடனடியாக கீழ்பவானி பாசனத்திற்கு உரிய பாசன நீரினை திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகின்றேன் என்று அண்ணன் இந்த அறிக்கையை முடித்திருக்கிறார். இந்த நிலத்தின் வளத்தை காப்பதற்கும் உழவர்களை காப்பதற்கும் அரசு எத்தகைய நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறது என்பது இன்றளவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. வறுமையிலும் மழையின்மையிலும் வாடும் அவர்களுக்கு உரிய நீர்ப்பாசன வசதிகளை உருவாக்கி தராமல் இருப்பது இது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வருகிறது. சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.